அந்த கான்செப்ட்ஸும் வந்து நீங்கள் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆஸ் வெல் அஸ் ஆத்தென்டிகேஷன். ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, அதில் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஒரு ஏபிஐ அக்சஸ் பண்ணுறதுக்கு அது யாராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கார், ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க, ஒரு பேங்க்கோட யூசர் இருக்காங்க, கஸ்டமர். ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்சஸ் இருக்கும். பேங்க் மேனேஜர் வந்து வெப்சைட்டில் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணலாம். ஒரு டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுறது, லோன் அப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜரோட வேலையாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க அதை இனிஷியேட் பண்ணுறவங்க, ஒரு கிரெடிட் கார்டு ஒரு கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா இனிஷியேட் பண்ணுறது, ஒரு யூஸரோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்க்கோட மேனேஜரோட வேலையாக பேங்க்கோட எம்ப்ளாயோட வேலையாக இருக்கும். இதே பேங்க்கோட கஸ்டமர் அப்படிங்கிறவங்க ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுறது, எனக்கு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்குறது, அதே போல் என்னோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கஸ்டமரோட கான்செப்ட். ஸோ இந்த 3 பேத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியான ரோல் வந்து செட் பண்ணி போனோம் அப்ளிகேஷனில். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆத்தென்டிகேஷன்.